ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆஸ்ட் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம ரொம்ப சுவையாக கொண்டக்கடலை குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம். வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் அரை மூடி தேங்காய் சேர்த்துக்கலாம். இதோடவே ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க, ஒரு ஸ்பூன் கசகசா, 2 பச்சை மிளகா. இது நல்லா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதோடவே பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாமே சேர்த்துக்கோங்க. இப்போ 3 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கினா போதும். இதோடவே கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இது நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி இந்த அளவுக்கு வதங்கினதும் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு ஃபுல் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. நல்லா ஒரு 2 நிமிஷம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். நல்லா பழுத்த 2 பெரிய தக்காளி இதோடு சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா குழைவாக வதங்கட்டும். இந்த அளவுக்கு வதங்கினதும் நம்ம மசாலா சேர்க்கலாம். அரை ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா, அரை ஸ்பூன் சீரகத்தூள், 1 ஸ்பூன் குழம்புத்தூள். குழம்புத்தூள் இல்லைன்னா நீங்கள் மல்லித்தூள் கூட 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதோடவே நான் ஓவர் நைட் ஊற வச்ச கொண்டக்கடலையை சேர்த்துருக்கேன். நான் இன்றைக்கி வெள்ளைக்கடலை சுண்டல் தான் சேர்த்துருக்கேன். இப்போ இது ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும். இதோடவே அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டும் சேர்த்துக்கலாம். இது ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா. இப்போ நான் 2 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். நம்ம கொண்டக்கடலை முழுகி கொஞ்சம் மேலே வர அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். நல்லா இந்த அளவுக்கு தண்ணி வந்தால் கரெக்டாக இருக்கும். இது ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு கொதிக்க வைக்கலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா கொதிச்சதும் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம விசில் வைக்கலாம். இந்த மாதிரி பண்ணோன்னா சீக்கிரமாக கொண்டக்கடலை வெந்துடும். இப்போ இது மீடியம் ஃப்ளேமில் 5 விசில் வச்சு எடுத்துக்கலாம். நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு மேலே வந்துருச்சு. ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கேஸை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதில் 1 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் மட்டும் ஹை ஃப்ளேமில் வச்சு ஆஃப் பண்ணிவிடுங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சுன்னு. இந்த சன்னா மசாலாவை நீங்கள் பூரிக்கெலாம் தொட்டு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், சூப்பரான சன்னா மசாலா ரெடி ஆகிடுச்சு. இது இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.